ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சிந்தனை செயல்பாட்டில் அந்த பகுதியிலே ஒரு அழகான ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் உள்ளத்திலே அச்சத்தை போக்குகின்ற ஒரு பாடல். இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பெருமான் இயற்றிய பாடல். அச்சம் என்பது இல்லை. நம்ம அச்சம்னு சொன்னால் பயம். இந்த அச்சம் எதுக்கு வரணும்னா எல்லாத்துக்கும் அச்சம் வரலாம், பல பொருள்களுக்கு அச்சம் வரலாம். ஆனால் மனிதர்கள், இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தவர்கள் அனைத்தையும் தங்களுடைய அறிவினாலும் செயல்பாடுகளினாலும் வலிமையினாலும் அடக்கி ஆளக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரபஞ்சத்திலே பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ கடல் இருக்குது. கடலை நம்ம வெல்லுகிறோம். எப்படி வெல்றோம்னு கேட்டால், கடலில் நம்ம மிதக்க முடியும். நம்ம மிதக்க முடியாது, ஆனால் கடலை மிதக்கக்கூடிய கப்பலை உருவாக்குகிறோம். இப்போ ஆகாயத்தில் நம்ம பறக்க முடியாது, ஆனால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வைத்துக் கொள்வதற்கு மனிதன் திறமை பெற்றவனாக தன்னை அறிவினாலும் ஆற்றலினாலும் இருக்கிறான். அதே மாதிரி இது இயற்கை. இந்த பஞ்சபூதங்கள் இப்போ மற்ற உயிரினங்களை அப்படிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதனை விட ஆற்றல் மிக்க பல உயிரினங்கள் இருக்கின்றன. உதாரணம் மிருகங்கள் எடுத்துங்க. இந்த மிருகங்கள் பார்த்திங்கன்னா, சில மிருகங்கள் சிறியவையாக இருந்தாலும் குடிமையானவை. உதாரணம் பாம்பு எடுத்திங்கன்னா, ஒரு பாம்பு கடிச்சதுன்னாக்கா மரணம் தான் ஏற்படுது. ஆனால் ஆற்றலில் மிகுந்த சந்திக்க முடியாத மிருகங்கள், யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, முதலை இருக்குது. ஆனால் இந்த மிருகங்களெல்லாம் நம்மளோட ஆற்றலில் மிகுந்தவர்கள். ஆனால் மனிதன் தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் அந்த மிருகங்களையும் அடக்கி ஆள்கிறான். யானையை அங்குசத்தை வச்சு அடக்கிறான். நீங்கள் சிங்கத்தை சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாட்டையை வச்சுக்கிட்டு சிங்கத்தை ஒரு மாஸ்டர் அடக்கிறாரு. இதுமாதிரி எல்லாவற்றையும் நாம் அடக்கக்கூடிய திறமை பெற்றிருக்கிறான் மனிதன். இப்போ மனிதனால் இந்த பாம்புனாக்கா பாம்பு அடக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கிறதுக்கோ நமக்கு திறமை இருக்குது. ஆனால் நம்ம தெரியாமல் ஏதாவது கடிச்சாதான் ஒரு தவிர நம்ம பாம்பு வந்த பிறகு பலர் நம்ம அதை அடக்க முடியும். இப்போ யானை வந்ததுன்னா யானை அங்குசத்தால் அடக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது எதற்கும் பயமில்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு மிருகத்துக்கும் பயம் இருக்குங்க. அது மரண பயம். இந்த மரண பயங்கிறதுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா மரணம் என்பது என்றும் தடுக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. அதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா, சாதலின் இன்னாததில்லை. அப்போ இந்த மரணத்தை வெல்லுவதற்கு மனிதனுக்கு முடியாது. அது மரண பயத்தை மீள முடியாது. அதுதான் இந்த மிருத்யுஞ்சயம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, அந்த மரண பயத்தை வெல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் அந்த மரணம் என்பது என்றும் உறுதியானது. அதனால் அந்த நம்முடைய அருணகிரிநாயரே சொல்லுவார், மரண பயம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படிங்கிறாரு. இப்போ எப்படி இப்போ நம்ம தான் சொன்னோம் மரண பயம் கிடையாதுன்னு சொல்கிறோம். இப்போ மரண பிரமாதம் நமக்கு இல்லையான்னு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டாக்கா, அதை தான் அந்த அச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அச்சம் அதை நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் அச்சம் இல்லைங்கிறாரு. அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறாரு. எங்கே என்ன பண்ணி எந்த விதமான துயர் வந்த போதும் அச்சம் என்பது இல்லை. ஆனால் இந்த மரணத்தை பற்றியும் அச்சம் இல்லை. இப்போ மரணத்தை பற்றி அச்சம் இல்லைன்னா மரணத்தை வென்று விட்டவர்களுக்கு மரணத்தை பற்றி அச்சம் இல்லை. சரி, மரணத்தை எப்படி வெல்ல முடியும்? ஏன்னா பிறந்தவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது எப்படி வெல்ல முடியும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பிறவாமை வேண்டும். இந்த பிறவாமை போச்சுன்னா நமக்கு இறப்பு கிடையாது இல்லையா? இப்போ மரணம் கிடையாது. பிறந்தால் தானே மரணம், பிறப்பு இருந்தால் இறப்பு. ஆக பிறப்பை வெல்ல வேண்டும், பிறவாமை வேண்டும். இந்த அச்சம் இல்லாத, மரண பயம் இல்லாத நிலையை பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் பிறப்பின்றி இருக்கிறாரோ அவர்களே அந்த நிலைக்கு உள்ளவர்கள். சரி, அந்த பிறப்பின்றி உள்ள ஒரு நிலையை எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பிறப்பற்ற ஒருவன் இருக்கார் இல்லையா, அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரே பரம்பொருள் இல்லையா, பரமேஸ்வர பரம்பொருள் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். அவரோடு
இணைந்து அந்த பரம்பொருளோடு சார்பு பெற்று அவரோடு ஒட்டி உறவாடி இணைந்து அருள் வலிமை பெற்றவர்கள் மரணத்துக்கு அஞ்சாத நிலையை அடைவார்கள். இல்லையா? அந்த அஞ்ச மாட்டார்கள். அதை தான் அப்பர் சுவாமிகள் அவ்வாறு அச்சத்தை தவிர்த்த பெருவீரர். அவருக்கு மரண பயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும், அவருக்கு பிறவாமை என்ற நிலையை அடைந்து விட்டோம். ஏன்னா அவர் இறைவனோடு ஐக்கியமாகி விடுவார் அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரும்பொழுது மரணம் எப்போ வந்தாலும் என்னத்தி பயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அப்போ மரணம் இல்லாதவனாகிய சிவபெருமானை சார்ந்ததினால் அப்பர் பெருமானுக்கு அந்த வீரம் உண்டாயிற்று. அதை சொல்கிறாரு. சரி, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த திருவதிகை வீரட்டானம் இருக்கு இல்லையா, இந்த வீரட்டானத்திலே உள்ள சிவபெருமானை வழிபட்டு அவருடைய வலிமையை பெற்றவர். அதனால் அவருக்கு அவரோடு ஒன்றிய ஒரு நிலை ஏற்பட்டதினால் அவர் மரணத்தை வென்றுவிட்டார். அப்போ அவர் யார்? வீரட்டானத்திலே இருக்கிறவர் யார் அப்படின்னா அவர் அழகாக சொல்கிறாரு. அந்த பாடலைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரணத்தை வெல்லக்கூடிய, மரண பயத்தை வீக்கக்கூடிய, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாரதியார் சொன்ன மாதிரி எதற்குமே அச்சமில்லை, உலகத்திலே அனைவரும் பயந்து நடுங்கக்கூடிய மரணத்துக்கும் அச்சமில்லை அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்டிங்கன்னா, சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடைமையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் உடையவருடைய அடிமை நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுவே எங்களை படுத்தக்கூடிய செயல்பாடும் ஒன்றுமே எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பாட்டை இப்போ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, சுண்ண வெண் சந்தன சாந்தும் அப்படிங்கிறது. இப்போ சிவபெருமானை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவர் மேலே அவர் பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்பில் சந்தனம் பூசியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி சிவபெருமான் திருநீற்றையே சந்தனமாக குழைத்து உடம்பெல்லாம் பூசியிருக்கிறார். அதை தான் சுண்ண வெண் சாந்தும் அப்படிங்கிறாரு. சந்தனம் மாதிரி திருநீற்றை பூசி இருக்கிறது அவர் மார்பிலே. அப்புறம் அவரை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சுடர் திங்கள் சூளாமணிங்கிறாங்க. அவருடைய சுடர் திங்கள், அதாவது ஒளி வீசுகின்ற சந்திரனை சூடியிருக்கிறார். அப்போல்லாம் அது மட்டுமா இருக்கலாம், அரிய ரத்தனங்களையும் இல்லை யார் சூடியிருப்பார்கள்னா பணக்காரர்கள் சூடியிருப்பாங்க. ரத்தனங்களையும் மணிமாலைகளையும் நம்முடைய திருமால் சூடியிருப்பார். ஆனால் சிவபெருமான் அதெல்லாம் சூடியிருக்காரு. அவைகளை விட உயர்ந்ததான சுடர் திங்கள், அந்த சுடர்விட்டு ஒளிகின்ற அந்த சந்திரனை சூளாமணியாக சூடியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பட்டும் பீதாம்பரமும் அணிந்திருப்பார்கள். அதெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பட்டு பீதாம்பரம் எல்லா உடைகளையும் மற்றவர்கள் உடுக்கட்டும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் புலித்தோலையே தம் உடையாக புனைந்திருக்கிறார். இடையிலே புலித்தோலும் மேலே யானைத்தோலையும் பூசியிருக்கிறாரு. இடையில் யானைத்தோலையும் புலித்தோலையும் உடையவராக உள்ளவர். அதனால் அதுதான் வண்ண உரிவை உடையும் தோலாலான உடையும் கொண்டிருக்கிறாரு. அப்புறம் இவர் தோல் போட்டிருக்கிறாரு, சாம்பலை பூசியிருக்கிறாருக்கு, வேற உடையே இல்லையா? இவருடைய அழகற்ற உருவம் ரொம்ப அசிங்கமாக இருக்குமோ, அதை மறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அப்படி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வண்ணம் வளரும் பவள நிறமும். வளரும்னா அப்படியே உயர்ந்த பவள நிறம், செம்பவள நிறம் உடையவர். பகவானுடைய நிறம் செம்பவள நிறம் உடையவர். பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு அழகு திருமேனியை கொண்டவர். அந்த வளரும் பவள நிறமும் உடையவர். அப்புறம் அவர் இங்கே எதில் வராரு அப்படின்னு கேட்டால், செல்வர்கள் என்ன பண்ணுவாங்க, காரில் வருவாங்க. சும்மா இருக்கும், டொயோட்டாவில் வருவான். அப்புறம் இன்னொருத்தவங்க BMW வருவான். இன்னொருத்தன் போனவனாக்கா என்னென்ன உயர்ந்த வாகனங்கள் இருக்கிறோம். அப்புறம் எங்கேயாவது போனோன்னா ஃப்ளைட்டில் போவாங்க. இன்னும் பேனார் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போவாங்க. இன்னும் சில பேர் சொந்தமாகவே ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. இன்னும் அந்த காலத்தில் யானையில் போனாங்க, குதிரையில் போனாங்க, உயர்ந்து வேகமாக போடக்கூடிய வாகனங்கள்லாம் போனாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, காளை மாட்டை தன்னை வாகனமாக வச்சுருக்கார். இவர் இவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் இந்த காளை மாடுங்கிறது தர்மமே காளையாக இருக்கிறது. ஆனால் தர்மத்தையே,
தர்மத்தையே உருவான அந்த விடையை கொண்டு ஊர்பவர் அந்த காளை மாட்டினுடைய வரலாறு. அதான் அண்ணல் அரண் முறம் ஏறும், அண்ணல் அரண் முறம் ஏறும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் அவர் என்ன ஆபரணங்கள் என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கையில் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, கழுத்தில் மணி செயின் போட்டிருப்பாங்க, விரலில் மோதிரம் போட்டிருப்பாங்க. எல்லா விதமான ஆண்களே பெண்களைப் போல ஆண்களும் பலவிதமான அணிகளை அணிந்திருப்பார்கள். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, அணிகளை எல்லாம் அடியார்களுக்கு கொடுத்து விட்டு பிற நஞ்சையே கக்கக்கூடிய கொடிய நாகத்தை தன்னுடைய உடல் முழுவதும் அணிந்திருக்கிறார். அப்போ பாம்புன்னா படையும் நடுங்கும் இல்லையா, அந்த 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 பாம்பு ஒடுங்கி அவருடைய மார்பிலே அணிகலனாக பளபளக்குது. அதை தான் சொல்கிறாரு, அகலம் வளாய அறவும், அகலம் வளாய அறவும். இப்போ மார்பில் வந்து பாம்பை அரணாக அணிந்திருக்கிறாரு. அப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு, சிவபெருமான் இல்லாத இடமே இல்லைங்க இல்லையா, இல்லாத இடமே இல்லை. இப்போ ஒரு ஆறு போகுதுன்னா, ஒரு கடல் இருக்குன்னா கடல் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம வந்து அந்த கடலில் குளிக்கிறோம், அந்த பீச்சில் உட்காந்துருக்கோம். இங்கே கடல் இல்லாத நாடே கிடையாது இல்லையா, இது இடமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் பூரா கடல் பரவி இருக்குது. அதே மாதிரி அந்த இப்போ இது நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துங்களேன், ஒரு கரண்ட்டு வந்து எல்லா ஒயரில் போயிட்டு ஒயரில் எல்லா இடத்துலையும் போகுது. நம்ம அந்த ஒயர்லேருந்து ஒரு இடத்துல எடுத்தால் தான் நம்ம பல்பு பண்ண முடியும். அதே மாதிரி சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் பூராக இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா, நம்ம லைட் எரியணுன்னா ஒரு பாயிண்டில் எடுக்கணும். அதே மாதிரி அவர் எங்கே இருக்கிறாருனாக்கா, கெடில நதியின் ஆற்றங்கரையிலே திருவதிகையிலே எழுந்திருக்கிறார். திருவதிகைங்கிறது ஊர் கெடில நதி கரையிலே இருக்கிறது. அங்கே அந்த ஊரிலே குடிகொண்டிருக்கிறார். அது இல்லாமல் அந்த கெடில ஆற்றினுடைய நீரையே தனக்கு அபிஷேக நீராகவும் வச்சிருக்கிறாரு. அதனால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போ நம்ம சரி, இப்போ எல்லாம் சொல்லிட்டோம், அவருடைய ஒரு உருவத்தை சொல்லிட்டோம், அழகை சொன்னோம், உபயோக சொன்னோம், அணிகலங்களை சொன்னோம், அவருடைய தரவை சொன்னோம், எல்லாத்தையும் சொல்லிட்டோம், தலையில் முடிய சொன்னோம். இதை வந்து இப்படி நாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அத்தகைய பெருமானுக்கு நாம் எல்லாம் உறவானவர், அவரெல்லாம் அவருக்கு உறவினர், அவரெல்லாம் குழந்தைகள். நாம் எல்லோரும் சிவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இப்போ நமக்கு அந்த நாம் இவ்வளவு நேரம் விவரித்த அந்த கெடில நதிக்கரையிலே திருவதிகளே எழுந்திருக்கின்ற சிவபெருமானுக்கு ஏதாச்சும் இருக்குமா, அவரே அனைத்துக்கும் தலைவனார் இல்லையா. அதனால் அவரை வந்து சார்ந்து இருப்பதனால் நாம் அஞ்சும் பொருள் யாதும் இல்லை. இப்போ கருவும் கிடையாது. அப்போ நாளைக்கு வருமோன்னு கேட்டால், இனிமேல் அஞ்சும்படி வரத்தக்க பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உடையார் ஒருவர் தமர் நாம். அந்த உடையார்னா அந்த சிவபெருமானுடைய ஒருவர் அவருடைய உறவினர்கள். நம்ம வந்து தமர்னா உறவினர்கள், அவருடைய உறவினர்கள், நாம் சிவகுடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அஞ்சுவது யாதும் ஒன்றும் இல்லை. நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பயப்படுறது எது, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னோம், பயப்படுறது ஒன்றே யம பயம், மரண பயம். அதெல்லாம் மரண பயம் கிடையாது. அப்போ அது மட்டும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப்போ நாளைக்கு வருமோ, இன்னைக்கு பயம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வருமோ அப்படின்னு இந்த அச்சம் வரலாம். அந்த அச்சமும் தேவையில்லை. ஏன்னா நாம் இந்த மரணத்தை இந்த பிறவியை நமக்கு முடிந்து விட்டால் நமக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா மறுபிறவி இருந்தால்தான் வந்து வருமோ, நாளைக்கு நம்ம இந்த பயம் வருமோ, பயம் மரணம் வருமோ என்ற பயம் வருமே. அதனால் அஞ்ச வருவதும் இல்லைங்கிறார். ஏன்னா நம்முடைய இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய பாதத்தில் சரண் அடைகிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் வந்து நமக்கு அச்சம் என்பதே இல்லை அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து இந்த பாட்டு நம்ம சொன்னோம். இப்போ உலகில் உள்ள பெரிய பொருள்களின் சார்பு பெற்றவர்கள் பலவற்றுக்கும் அஞ்சுவதில்லைன்னு சொல்லலாம். எல்லாம் உள்ள பெருமானுடைய துணையை பெற்றவர்களுக்கு நிகழ்காலத்திலும் அச்சமில்லை, வருங்காலத்திலும் அச்சமிராது. அவர்கள் அஞ்சும்படி வரத்தக்கது எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த திண்ணிய நிலை எல்லாருக்கும் வருமானா அதற்கு உரிய வகையில் முயன்றால் வரும். நம்ம சொன்ன உடனே சிவன் பார்த்துக்க மாட்டாருங்க. நம்முடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை, ஜீவனை, சிந்தனையை, அறிவை, ஆற்றலை, செல்வத்தை அனைத்தையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். அவரே சரணாகதி என்ற அனைத்தையும் விட்டு சரணாகதி அடைந்தால் இந்த நிலை நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த பாட்டை அழகான பாட்டில் சொல்கிறேன். சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்
முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கெடிலப் புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லையே அப்படிங்கிற இந்த அழகான பாட்டில் வந்து நம்முடைய மாணிக்கவாசகருடைய பெருமான் வந்து 4வது திருமுறையிலே 2வது திருப்பதிகத்திலே வருகிற முதல் பாட்டு. இந்த பாட்டை வந்து நம்ம இன்னைக்கு கேட்டதில் மிக மகிழ்ச்சி அடைவோம். நம்முடைய சிவபெருமானுடைய கருணையும் அவருடைய கடாட்சியமும் அவருடைய பேரலும் அண்டியவர்களுக்கு குறைவிலாது கிடைக்கும் என்பது சின்னம். அந்த கிடைத்து விட்டால் அச்சமில்லை 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 அச்சம் என்பது இல்லையே, எதை கொண்டும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.